இப்ப என் கேள்வி என்னன்னா, எல்லாருமே தனித்தனி குழுக்களா இருக்கீங்க, எல்லாருமே வந்து மக்களுக்காக போராடுறீங்க, அதையே ஒன்றிணைந்து போராட மாட்டீங்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்துறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நிறைய பேர் வந்து இரங்கல் தெரிவிக்கிறது வந்தாங்க, எல்லா கட்சியோடைய முக்கிய தலைவர்கள் வந்திருந்தாங்க. ஆனா அவருக்கு ஒரு நினைவேந்தல் நடத்தணும்னு சொல்லி ஒரு பேர் நடக்கும்போது அதுல யாருமே கலந்துக்கல. அதுலயுமே ஒரு போட்டி பொறாம இருந்தது. திருமாவளவன் அவர்கள் வந்து கலந்துக்கல. அதுல ஈகோ இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லக்கூடிய யாருமே மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஏன் ஒன்று கூட நிக்க மாட்டீங்கன்னு கேட்கிறேன். கரெக்டான கேள்வி. என்னன்னா எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, ஒருத்தர் அவர் மட்டும் தான் கலந்துக்கல. ஓ புரியுதுங்களா? எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த நினைவேந்தல் பேரணியில எல்லா எங்க சமூகத்துக்கான எல்லா தலைவரும் கலந்துக்கிட்டாங்க. அதுதான் கேக்குறேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறுபடியும் ஒரு சமூகத்துக்கான தலைவரை உருவாக்குறீங்களே ஏன்னு கேட்கிறேன். மாற்று சமூகத்துக்கு யாருமே நீங்க அழைக்கலையா? முதலமைச்சர் அழைச்சிருக்கலாம், இல்ல சீமான் அவர்கள் அழைச்சிருக்கலாம், இல்ல எடப்பாடி பழனிசாமி அழைச்சிருக்கலாம். எதுக்காக மற்ற தலைவர்களை நீங்க அழைக்காம நீங்களே உங்களுக்கு குறுக்கிக்கிறீங்கன்னு கேக்குறேன். நாங்க வந்து இது என்ன நினைவேந்தல் பேரணி வச்சிருக்கோம்னா எங்களுக்கான உரிமைக்காக தான் வச்சிருக்கோம். எங்களை கொன்னதே நீங்க தான் சொல்றோம். அவங்களை எப்படி நாங்க கூற முடியும்? இந்த கோயில உங்க எல்லாம் தொடர்பு இருக்குங்க, யார திராவிட அரசு இருக்குங்க, அதிமுக கட்சிக்காரங்க, நாங்க எப்படி உங்களுக்கு கூட முடியும்? அப்ப சீமானை கூப்பிட்டுருக்கலாமே. யாரு அவரும் தமிழ் தேசியம் பேசி எங்களை முழுக்க முழுக்க மலங்கடிக்கிறவரால் அவரும் ஒரு ஆள் தான். என்னங்க அவர் தாங்க எல்லா இடத்துலயுமே சாதி ஒழிக்கணும், குடிப்பெருமைன்னு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர் வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காரு. அவரோட அமைப்புல சாட்டை திருமணம் ஒருத்தர் இருக்காரு. ஆமா ஆமா. அவரு தென் மாவட்டத்துல நடந்த ஒரு 2 விஷயத்தை பத்தி சொல்றேன். சின்னத்திறன் ஒரு மாணவனை ஒரு சாதி வெறி கும்பல் வந்து வீட்டு வந்து. ஆமா, அந்த நிகழ்வு தமிழ்நாடு கூட எல்லாருமே இது ஒரு சாதி, சாதிய விஷயத்துல பேசினாங்க. தமிழ் தேசம் சாட்டை திருமுருகன் பேசினாரு. அது வந்து ஒரு பள்ளியில் நடந்த ஒரு சின்ன ரேகிங் பிரச்சனை. பள்ளியில் நடந்த ஒரு சின்ன ரேகிங் பிரச்சனை. அது ஏன்னா அந்த பையங்களாம் எங்களோட சொந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. எந்த சமூகம்? அவங்க மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க, சாட்டை திருமுருகன் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவரு அவங்க அதாவது இந்த விஷயத்துல ஒருத்தர் நீங்க தப்ப தட்டி கேட்க வேண்டாம், அது கண்டனம் தெரிவிக்க வேண்டாம். ஆனா தவற நியாயப்படுத்தி பேசுறீங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அதாவது இந்த விஷயம் ஒரு சின்ன பள்ளியில் நடந்த ஒரு ரேகிங் பிரச்சனை, இதை நீங்க ஒரு பெரிய இஷ்யூவா ஒரு சாதி பிரச்சனை உருவாக்காதீங்க. நீ அப்படி ஒரு மனநிலை இருக்கவங்க என்ன செய்யணும்னா அந்த உங்க சொந்தக்காரங்க, உங்க சொந்த சமூகம் சேர்ந்தவங்க நீங்க கூப்பிட்டு என்ன பண்ணணும், அவங்களோட கேன்வாஸ் பண்ணணும். தம்பி இப்படிலாம் இருக்கு, இந்த மனநிலை வாழக்கூடாது, நம்ம தமிழ் சமூகம், நம்மளாம் அண்ணன் தம்பி, நீங்களும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். என்ன சார் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, நாங்க தொடர்ந்து கைது செய்யப்படுறது காரணமே மக்களுக்காக போராடிதான் கைது. இந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது கண்டிக்கணும்ல, அவங்க தலைவர் சீமா கண்டிக்கணும்ல. கரெக்ட். இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் அந்த தீபகற்ப படுகொலையில அந்த குற்றவாளிகளை கைது பண்ணி காவல்துறை வந்து அவங்கள கடுமையா அந்த நெருக்கடி பண்றாங்க அப்படின்னு அதுக்கு கண்டனம் தெரிவிக்காரு. அதாவது சமூக பார்வையோட தமிழ் தேசியம் இருக்கு, நாம் தமிழர் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சாட்டை திருமுருகன் அவங்களுக்கு யாரு? அந்த குற்றவாளிக்கு ஆதரவா பேசுறாரு. அதாவது நாம் தமிழர் கட்சியில சாட்டை திருமுருகன் மட்டும் சாதிய மனப்பான்மையில இருக்கு. அவங்க எல்லாம் அவங்க தலைவர் முதல் அந்த உணர்வு உண்டு. அதான் கேட்டேன். எல்லாம் அவங்க இருக்கு. அதாவது நான் உதாரணமா சொல்றேன், சாட்டை முருகன் பேசும்போது அவங்க தலைவர் அதை கண்டிக்கணும்ல. ரைட்டு. இப்ப நீங்க அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு? இதுதான்ப்பா எங்க பிரச்சனை, இது எப்ப தீர்த்து வைப்பீங்க? அப்படி தீர்த்து வைக்கலன்னா உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, தொடர்ச்சியா பல ஆண்டுகளும் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு சாதிய பிரச்சனை. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாதிக்குன்னு இல்ல, எல்லா பக்கமும் வெவ்வேறு சாதி குழுக்களுக்கு வெவ்வேறு பிரச்சனை நடந்திருக்கு. தென் மாவட்டத்துல இது அதிகமா ஒரு 2-3 சமூகங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? இது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கு? இந்த தீர்வுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. அரசாங்கம் நினைச்சா இந்த தரப்புல இருக்கக்கூடிய மக்களுக்காக, இந்த சமூக மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி இன்னொரு சமூகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு பீஸ் கமிட்டி போட்டு இந்த மக்களோட மனநிலை என்ன இருக்கு, ஒரு கேன்வாஸ் கொடுக்கணும். இவங்களுடைய சூழ்நிலை, வாழ்க்கை முறை, இதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இந்த அரசாங்கம் பண்ணாதான் இந்த மக்கள் மனதில இந்த பகைகள் மாறும், மறுபடியும் சமமாக சகோதரத்துவமாக வாழ முடியும். இதை இந்த அரசாங்கம் செய்யாது, காவல்துறையும் செய்யாது. காவல்துறையும் இந்த அரசாங்கம் தான் ஒருத்தரை குற்றவாளியா உருவாக்கிட்டே இருக்கு. இதுக்கு நிறைய நிகழ்வுகள்னால சொல்ல முடியும். தென் மாவட்டத்துல இந்த சாதிய பிரச்சனை அதிகமான காரணமே நிறைய காவல்துறை தான். அதாவது ஒரு சாதாரணமான ஒருத்தனை ஒரு வழக்குல சும்மா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த ஊரை சேர்ந்த ஒரு 5-6 பேர் சேர்ந்து வழக்கு போடுறது. அவன் வாழ்க்கை என்ன அதுக்கப்புறம் சிறை போயிட்டு வந்தோடனே அவங்களோட மனநில சும்மா இருந்தாலும் வழக்கு போட்டோம்னா சேர்ந்து சரி அடுத்த வழக்கு எடுக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கிட்டாங்க. அப்படி இன்னைக்கு நிறைய குற்றவாளிகளை உருவாக்குறது இந்த காவல்துறை. இல்ல நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துப்போம். இப்ப ஒரு சமூகத்தை மட்டும் சொல்லல, நிறைய சமூகத்தை எடுத்துக்கிறேன். எல்லா சமூகத்திலுமே சாதி சங்கங்கள் இருக்கு. இந்த சங்கங்கள் என்ன பண்றாங்கன்னா அடிப்படையிலேயே ஒரு மாணவன் கல்வி முடிச்சுட்டு வரான், இல்ல கல்வி முடிக்காம இருக்கானா, அவனை தன் சங்கத்துல இழுக்கிறதுக்கான வேலையை ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது அவன் ஒரு அரசியல் பார்வையை நோக்கி போகும்போது கெத்துன்னு ஒரு விஷயத்த உளவியலே வந்துடுறான்.
சினிமாவை பாக்குறது, ஒரு ஒரு ரவுடி இருக்காருன்னா அவர் அடையாளமா எடுத்துக்கிறது, இதை எடுத்துட்டு உளவியாலே அவன் ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கிறான். அப்போ இந்த இடத்துல காவல்துறையை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் செய்யக்கூடிய தவறுகள் முன்னெடுத்து இன்னைக்கு வந்து என்னன்னா இன்னைக்கோட இளைஞரோட மனநிலை என்ன தெரியுமா இருக்கு? இந்த இப்ப யூடியூப் சேனல் எல்லாம் சில ரவுடிகளை போடுறாங்கல்ல, இது ஒரு டைட்டில் போட்டு போடுவாங்க. உண்மை. இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய இருக்காங்க. ஆமா ஆமா, அதான் அந்த உளவியல் மனநிலை இன்னைக்கு இளைஞர்களுக்கு. அதை மாத்துறதுக்கு சமூகம் என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறேன். அதை இப்படி அதாவது நல்லா கேட்டுக்கங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாதி சங்கங்களும் ஊக்குவிக்கும். அதாவது நம்மளோட சாதி பெருமை பேசணும், நீ நம்ம சமூகத்துல இப்படி வரணும்னு சொல்லி அவங்க ஆட்கள் அவங்களோட தேவைகளுக்காக மற்ற சமூகத்துக்கும் பட்டியல் சமூகத்துக்குள்ள வேறுபாடு சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு அமைப்பு வைக்காங்கல்ல, முன்னேற்ற கழகம், பாதுகாப்பு கழகம், ஒரு சங்கம், ஏதாவது சாதி சொல்லி புரியுது. அதாவது நீ ஒரு உயர்நிலை இருக்க ஒரு சாதி, உனக்கு என்ன முன்னேற்ற கழகம்? யாரு முன்னேற்ற கழகம் வைக்கணும்? யாரு பாதுகாப்பு கழகம் வைக்கணும்? சமூகத்தால பாதிக்கப்படுறவன் வஞ்சிக்கப்படுறவன் தான் அந்த பாதுகாப்பு கழகம் வைக்கணும், முன்னேற்ற கழகம் வைக்கணும். அப்ப இந்த பாதிக்கப்படுறவங்க காலங்காலமா சில ஆண்டுகளா பல ஆண்டுகளா பாதிக்கப்படுற சமூகத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்க தான் எங்களுக்கு முன்னேற்றம், நாங்க முன்னேறி வரணும்னு வைக்கலாம். நீ மேல்தட்டுல இருந்துகிட்டு நீ முன்னேற்றம் வைக்கிற, அப்ப ஊக்குவிக்க யாரு ஊக்குவிக்கா? அவங்களுக்கு ஊக்குவிக்க அவசியம் இல்ல. இப்ப நான் வந்து ஒண்ணும் இல்ல, என் ஊர், நான் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல வந்திருக்கேன். என் ஊர்ல எனக்கு சார்ந்த ஒரு வட்டத்துல ஒரு காவல் ஆய்வாளரோ எனக்கு உறவினரா வரப்போறது இல்ல இது வரைக்கும் வந்தது கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு உறவினர் வந்தது கிடையாது. சமூக சேனல் வந்தது கிடையாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என் சமூக சேனல் வந்தது கிடையாது. ஒரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியாளரோ, ஒரு தாசில்தாரோ, எனக்கு வேண்டிய உறவினரோ, எனக்கு தூர சொந்தக்காரங்களாவோ யாருமே இது வரைக்கும் வந்தது கிடையாது வச்சுங்களேன். அப்ப நான் எந்த தேவையுமே எனக்கு அவங்களால கிடைக்காது. அப்ப நான் போராடி தான் பெறணும். இப்ப நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கேன். இதை தாண்டி என்னோட ஊர்ல உள்ள மத்த மக்களுக்கு எனக்கே எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது சாதாரண ஒரு சாமானிய மக்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஒரு சின்ன விஷயம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கணும், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனடியா நடக்காது, போராட்டம் பண்ணி தான் நடக்க வேண்டியது. இதே இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க. அவங்களும் முன்னேற்ற கழகம் வைக்கும் போது அவங்க சொந்த சாதியில உள்ளவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க, அவங்க சொந்த சாதியில தான் பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க தான் காவலாயிரம், ஏன் சூப்பரண்ட் போலீஸா கூட அவங்க தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தேவை எளிதா நடக்கும். இல்ல அவங்களுக்கு எங்களுக்கான வேறுபாடு இருக்குல்ல. இல்ல வேறுபாடுக்கு நீங்க சொல்றது புரியுது. ஆனா இந்த இடத்துல இன்னொரு சிக்கல் இருக்கு. இப்ப என்னன்னா, ஏன்னு ஒரு குழு இருக்கான், பின்னு ஒரு குழு இருக்கான், சின்னு ஒரு குழு இருக்கான்னா, ஏ வந்து ஒரு 100 பேரு, பி வந்து ஒரு 50 பேரு, சி வந்து ஒரு 10 பேர் தான் இருக்கான்னா, இந்த சி ஏ இருக்க இடத்துக்கு போனான்னா அவன் வந்து நீங்க சொல்ற மாதிரியே உயர்கூடியா இருக்கலாம், ஆண்ட பரம்பரையாவே அவன் இருந்து போட்டோம். அவன் ஏ இருக்கக்கூடிய இடத்துக்கு போனான்னா ஏ வந்து என்ன பண்ணுவான், வாடா வந்துட்டியா, நாங்க இப்ப பெரும்பான்மையா இருக்கோம், உன்னை ஒடுக்குறோம்னு சொல்லி ஒரு ஒடுக்குத்தன்மை வைப்பாங்க. அவங்க என்னதான் நம்ம தலித் சமூகமா சொன்னாலும், என்னதான் ஒடுக்கப்பட்டவங்களா இருக்காங்கன்னு சொன்னாலும், எந்த ஒரு குழு பெரும்பான்மையா இருக்கோ அந்த இடத்துல சிறுபான்மை மக்களை வந்து ஒடுக்குறது இயல்பு, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் போனீங்கன்னா இந்துக்களை ஒடுக்குவான், இங்கே இஸ்லாமியர் ஒடுக்குவான், இந்த அரசியல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உளவியல மாற்றத்துக்கான வேலையை ஈடுபடாம ஒடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வன்முறை கையில எடுக்கிறது சரியா இருக்குமான்னு கேக்குறேன். இல்ல இப்ப ஒடுக்குறான்னு சொல்லி வன்முறையை எடுக்குன்னு சொல்லல. அதாவது இந்த அரசாங்கமும் சட்ட ரீதியாவும் காவல்துறையும் சரி, இந்த அரசாங்கம் சரி எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற போது அதுக்கு அடுத்தபட்சமா வேற வழி இல்லாம இவங்க அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்கன்னு தான் சொல்றேன். அது வேற வழி கிடையாது. நான் என்ன அடிக்கான், என்ன வெட்டுறான்னு சொல்லி நான் மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கல. என்னை அடிச்சவனுக்கு எந்த வழக்கு போட்டு அவனுக்கு எந்த அரசு தண்டனை வாங்கி கொடுக்கல. நான் என்னால ஊருக்குள்ள நிம்மதியா போக முடியலன்னா என்னோட செயல் இடத்துல என்ன இருக்கும்? என்னோட வாழ்வாசாவாங்கிற நினைப்புல நம்ம சரி ஏதாவது செய்யணுங்கிற மனங்களே இன்னைக்கு உலகில உருவாக்கிட்டு இருக்காங்க. இது அரசாங்கம் தான் உருவாக்குது. சரி, மக்கள் தேசம் கட்சி, இந்த மக்கள் தேசம் கட்சி இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க? அதிமுக தான். எதுக்காக அதிமுக? ஏன்னா அவங்கதான் திராவிடம் தான் அவங்களை அமுக்குறாங்க. அப்படி இருந்து நம்ம எதுக்கு ஆதரவு தெரிவிக்கும்? இதுவரைக்கும் தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி சுயேட்சாவில தேர்தல் சந்திச்சிருக்கோம். இன்றைய காலகட்டத்துல ஒரு மாற்று வழி இல்ல. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம ஒரு வழி இல்லாம, ஏன்னா பிஜேபிக்கு நாங்க போக முடியாது. இந்த சூழல்ல அரசியலா ஒரு அங்கீகாரம் பெறணுங்காக தான் அதிமுக நாங்களோட ஆதரவு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோட தான் இருந்தார், தேர்தலை சந்திச்சிருக்காரு. அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்துடைய வலிமையை நீங்க அவருக்கு காமிச்சிருக்கணும். அப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன தரமாறி போறீங்கன்னா, அதிகாரத்துல ஒரு கட்சி இருக்கு, திமுக வேணாம் அண்ணா திமுகன்னு சொல்லி நீங்களே தரமாறி போகும்போது, அப்போ மக்கள் தொடர்ந்து மக்களை வந்து நீங்க குறை சொல்றதோ, அரசாங்கத்தை கூட குறை சொல்றதோ, காவல்துறை அதிகாரிகள் குறை சொல்றதோ நியாயமா இருக்குமா? இல்ல அவங்களோட அவங்க வந்து பகுஜன் சமாஜ் கட்சி, அவங்க வந்து தனியா தான் தேர்தலையும் பங்கேற்றாங்க. இது வரைக்கும் எப்பவுமே தமிழ்நாட்டிலே அப்படிதான். ஆமா, இது நம்ம அவங்களோட போய் கூட்டணியா அதாவது நல்ல கேட்டுக்காங்க. நீங்க கேக்குறீங்களா மாற்று அமைப்பு எதுக்கு வேணும்னா, எதுக்கு நிறைய குழுக்களா அமைப்பு இருக்குன்னா, இப்ப இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு, தொடர்ச்சி அங்க இருக்காங்க. அதுக்கு மாற்றா ஒவ்வொரு அமைப்பும் ஒரு ஏதாவது ஒரு கட்சியில அரசியல் கட்சியில
ஆதரவா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நாங்க எல்லாருமே ஒரே அமைப்பா ஒரு இடத்துல இருந்தோம்னா எங்களுக்கு நல்லது கெட்டதோ ஒண்ணுதான் நடக்கும். இல்ல ஒரே அமைப்பா இருக்க வேணாம், ஒரு அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்க. அதான் ஒரே அமைப்புக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னு வைங்களேன். இப்ப நாங்க விடுதலைக்கு மொத்தமா ஆதரிச்சு நாங்க திராவிட முன்னாடியே திமுக முன்னாடியே இருந்தோம்னா இன்னைக்கு அவங்க 4 சீட்டு 2 எம்பினா இதை வச்சிருக்காங்களா, இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும்ல. நாங்க கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு அண்ணன் கேட்க முடியாம இருக்காருல. ஏதாவது இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, திமுக எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்காரு. ஏன்னா அவங்க கூட்டணி எதிர ஒரு இடத்துல இருந்தா தான் இந்த தப்புன்னு சொல்லி நான் கேட்க முடியும். அது அவரே சந்தோஷப்பட்டுவாரு. எதிர்த்து ஒரு கேள்வி கேட்காங்க, ஏன்னா நான் என்னால கேட்க முடியல, நீ கேளுன்னு அந்த அமைப்பை எங்களுடைய சொல்ல சூழ்நிலை இருக்கும். இந்த கேள்வி என்னால கேட்க முடியாது, நான் திமுகவை நீ கேளு. அதுக்கு தான் மாற்றி மாற்றி இருக்கணும். ரைட். இப்போ பொதுவான பிரச்சனைக்கு வந்துருவோமே. இப்போ வேங்கை வயல் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க நடந்த சம்பவம் என்ன, அங்க யாரு பாதிக்கப்பட்டா அப்படின்றது நமக்கு தெரியும். அரசாங்கம் இந்த விஷயத்துல வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா திருமாவளவன் அவர்களோ இல்ல பழைய சமூகத்துக்காக இருக்கக்கூடிய மற்ற குழுக்களோ மற்ற தலைவர்களோ யாருமே அந்த இடத்துல இன்னுமே மக்களுக்காக நீதி வேண்டி தொடர்ந்து ஒரு 10 நாள் கூட போராடினது கிடையாது. அது இது இருக்கு. அப்படி இருக்கும்போது இதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த மக்களுக்கான அடையாளம் நம்ம எப்படி சொல்லிக்க முடியும்? தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அது வெளியே எங்களை நாங்க போராடினா வெளியே கட்ட மாட்டாங்க. சரிங்களா? எங்களோட கோரிக்கை எல்லா கோரிக்கையுமே அந்த குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படல. அதுக்காக போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. இதை கேட்கக்கூடியவங்க கேட்க முடியாத இடத்துல இருக்காங்க அவங்க. புரியுதுங்களா? இதுதான் எங்களோட வழி நாங்க சொல்றோம். இதான் எங்க மக்களுக்கான ஆள் இல்ல அவங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்கள தொடர்ச்சி அவங்கள குறை சொல்லணும் குற்றம் சொல்லணும் கிடையாது. அப்பப்போ கொஞ்சமாவது பேசுங்கன்னு தான் சொல்றோம். ஏன்னா நாங்க பேசுறதுக்கும் அவங்க பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கலாம். இப்ப எங்களோட குரல் எது வரைக்கும் போகும், அவங்களோட குரல் எது வரைக்கும் போகணும்னு இருக்கலாம். அதுக்காக தான் குரல் கொடுங்க, அந்த மக்களுக்காக பேசுங்க. அது வந்து இன்னும் வரைக்கும் அந்த இதுக்கே இந்த அரசு பதவி விலகிட்டு போகணும். உண்மை. இன்னைக்கு 2024 இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா, அந்த காலத்துல மலத்தை வாயில தெளிச்சாங்க, அன்னைக்கு அதைத்தானே செய்யறான். ஒரு தண்ணி தொட்டில மலத்தை கலக்குறான். இதை கேட்க முடியலன்னா என்ன செய்ய? படிக்க போனா பள்ளிக்கூடத்துலயே எங்களை விட்டுறாங்க, வேலைக்கு போனா வேலைக்கு போற இடத்துல அடிக்காங்க. அப்ப நாங்க என்ன செய்ய? புரியுது. இப்போ அதாவது தொடர்ச்சியா மக்களை வந்து எங்களை நசுக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு குறை சொல்லல. இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது இந்த சாதி இல்ல அப்படிங்கறத எல்லாரும் சொல்றாங்க, அதுக்காக சொல்றோம். எல்லா இடத்தையும் சாதி, அதாவது மனநிலையை இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் நினைக்காங்க சாதி குறைஞ்சிட்டு, இன்னைக்கு அதிகமாயிட்டு. பள்ளி கல்லூரில ரொம்ப அதிகமாயிட்டு சாதி. உண்மை. அப்ப சாதி பெருமை பேசுறதுல ரொம்ப அதிகமாயிட்டு. திருத்தம் பண்ணிக்கோங்க, குடிப்பெருமை அப்படி மாத்திட்டாங்க. இப்ப என்ன வலைதளத்திலே ஒவ்வொருத்தர் அவனோட இப்ப இன்ஸ்டாலையும் சரி முகநூலையும் சரி அவங்களோட பெருமையை சொல்றதுக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. உண்மை. அதனால இப்ப வந்து சாதி ஒழிகிறதுங்கிறது ரொம்ப கடினமான வேலை. அவன் பெருமைப்படுத்திக்கிட்டு தான் போகணும் தவிர இங்க ஒழிக்கிறதுக்கான கால சூழல் இப்போதைக்கு இல்லை. இது வந்து அரசாங்கம் தான் என்னன்னா இந்த பகைமை மனநிலையை அரசாங்கம் தான் மாத்தணும். உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை, அந்த அமைப்பு அந்த அவங்களுக்கான பிரதிநிதி இருக்காங்கல்ல, அந்த அமைப்பு வச்சுக்கோங்க. எல்லா அமைப்பையும் உட்கார வச்சு கலெக்டர் வச்சு ஒரு பீஸ் கமிட்டி போட, தலைவர்களை மட்டும் குறைச்சு பேச வைக்கலாம். அந்தந்த ஊர்ல சின்ன ஊர் நிறைய பிரச்சனை, அந்த ஊர் நாட்டாம பேச வைக்கலாம். என்ன சின்ன என்ன ஒரு ஊருக்கும் ஒரு கோயில் பிரச்சனை இருக்கும், இட பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் பேசி சரி பண்ணாதான் நம்ம மக்கள் மனநிலை சமமான வாழ்க்கை வாழ முடியும். இப்ப பொதுவாகவே திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்டு உணவு அரசியல் பண்ண மாட்டாங்க, அந்த விஷயம் தலையிட மாட்டாங்க, இல்ல குடிப்பெருமைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வர மாட்டாங்க. ஆனா தமிழ் தேசியம் வளர்ந்து வந்த இந்த சூழல்ல குடிப்பெருமை பேசி தலித் மக்கள் மட்டும் கிடையாது, பரையர் மக்களோ இவங்க தேவேந்திர குல வெள்ளாளரோ இவங்கள மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமூகத்தையுமே எல்லா சமூகத்தையுமே கொஞ்சம் மேல தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டு உணவு அரசியல் ஒரு விஷயத்த கொண்டு வைக்கிறாங்க. மாட்டுக்கறி வந்து இந்த சமூகம் தான் சாப்பிடுன்னு ஒரு அடையாளப்படுத்துறாங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு அடையாளப்படுத்துறாங்க. இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஆரோக்கியமான அரசியலா இருக்கும்? இல்ல அதாவது இந்த மாட்டுக்கறி அரசியல் இருக்குல்ல, இது வந்து ஒரு பிம்பம் இருக்கு. மாட்டுக்கறினா பறையர் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு பிம்பம் இருக்கு. அது வந்து பொய். இப்ப பறையர்ல ஒரு சில மாவட்டத்துல பறையர் தான் சாப்பிடுவாங்க அந்த மாட்டுக்கறியை, எல்லா பறையரும் சாப்பிட மாட்டாங்க. அதாவது விருப்பப்பட்டா சாப்பிடுவாங்க. அதாவது ஒரு சில மாவட்டத்துல எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க உணவு. இப்ப எல்லாரும் சாப்பிடக்கூடிய இடத்துல இவங்க வந்து பறையர் மட்டும்தான் இந்த உணவு வந்து யாரும் சாப்பிட, இவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்கிற முத்திரை கிளிக்கிறதுக்காகத்தான் அந்த உணவு திருவிழா வைக்கலாம். எல்லாரும் சாப்பிடலாம், விருப்பம் இருந்தா அவனுக்கு சாப்பிடு, இதுல சத்து இருந்தா சாப்பிடு, பிடிச்சிருந்தா சாப்பிடு. மத்தபடி இந்த சமூகத்துக்கான உணவு அப்படிங்கறதெல்லாம் அந்த அரசியல் நம்ம அதை ஏத்துக்கிடவே முடியாது. இப்ப தமிழ் தேசியத்தை இந்த விதத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா, இல்ல அதுல இருக்க தவறு எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ் தேசியத்தை செய்துங்களா? இல்ல தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான உணவு அரசியலையோ இல்ல குடிப்பெருமை அரசியலையோ அவங்க தூக்கி பிடிக்கும் போது அது சரியா இருக்கும் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல இது நாங்க என்ன சொல்றேன்னா, ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க குடிப்பெருமை நாங்க பேச முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. நான் வந்து ஒரு மீடியால வந்து கூட நான் பறையர்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்துருக்கு. பேருக்கு பின்னாடி போட முடியாத சூழ்நிலை இருந்துருக்கு. வெக்கப்பட்டவங்களா இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நெத்தில எழுதி கூட சொல்லிட்டு போற அளவுக்கு இருக்காங்க. அதுல எந்த ஒரு இது பாகுபாடு இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ இன்னைக்கு நாங்க சொல்லும் போது மத்தவங்க சொல்றாங்க, நீ ஏன் அப்படி சாதியா பேசுறாங்க,
இதுக்கு வரைக்கும் அவங்க பேசினதான் அவங்க கணக்கிடல. ம். இன்னைக்கு நாங்க எங்களை மாதிரி மக்கள் அதை பேசும்போதுதான் இப்படி சாதி பெருமை இவங்க பேசுறாங்க வார்த்தை இப்பதான் வெளியே வருது. இதுக்கு முன்னாடி பேசினவங்க யாருமே சொல்லல. இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி மாட்டு சமூகங்கள்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் தன்னுடைய சாதியை வெளிப்படையா போறதுக்கே கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க, வெளில சொல்றது கூச்சப்பட்டாங்க. ஆனா சாதி அரசியல் பண்ணாங்க, நான் இல்லன்னு சொல்லல. கூச்சப்பட்டாங்க எப்படி சொல்லுவீங்க? எல்லாரோட பேருக்கு முன்னாடியும் மாட்டு சமூகங்கள் பேரை போட்டுட்டு தானே இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்க கடைகள் எத்தனை கடைகள் இருக்கு, அது நிறுவனமே இருக்கு. இல்ல இல்ல அதான் சொல்றேன். அதாவது எங்க தாத்தா காலத்துல அந்த விஷயம் இருந்திருக்கும், எங்க அப்பா காலத்துல இது இல்ல உண்மை. என் காலத்துல அது உருவாகுது மறுபடியும். அதை நானே கண் கூட பாக்குறேன். நான் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு வரைக்கும் இருக்கு, அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. எங்களால போட முடியல, இப்ப நாங்க போடுறோம்னு சொல்றோம். அதுல இப்ப உங்களுக்கு பெருமையா தான் நினைக்கிறீங்க. அதுல நான் என்ன சொல்றேன், நான் சின்ன வயசுல பார்க்கும்போது நான் வருத்தப்பட்ட விஷயம், எங்க அப்பாவுக்கு முன்னால பேரு போடலங்கிற விஷயம், இது ஒரு குறுகிய வட்டமா நினைச்சிட்டு போங்க. இன்னைக்கு நான் போடுறேன், என் பின்னால போடுறேன் அப்படிங்கும் போது எனக்கு இன்னைக்கு நீங்க சாதி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. நீ நான் போடும்போது நான் அந்த இடத்துக்கு வரும்போது நீங்க சொல்லக்கூடாது சாதி பேசக்கூடாது, இங்க சமூகம் சொல்லக்கூடாது. நானும் போட்டுக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, இப்ப நீங்க மக்கள் தேசம் படிச்சு அடுத்த என்ன முன்னெடுப்பு எடுக்கிறதா இருக்கீங்க? அதாவது ஒடுக்கப்படுற மக்களுக்காக என்ன பொருள் நான் தொடர்ச்சியா நாங்க என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்னா இடஒதுக்கீடு. எங்களோட முழு கோரிக்கை இடஒதுக்கீடு. என்னன்னா எங்க பட்டியல் சமூகத்துக்கான இப்ப நீங்க வந்து சாதி வரான கணக்கெடுப்பு இப்போ ஒரு 20 வருஷமா எடுக்கல. அதான் இந்த அரசாங்கம் எடுக்கணும். எடுத்து அந்தந்த மக்களுக்கு ஏத்தாப்புல இடஒதுக்கீட கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அதை செஞ்சு இப்ப நாங்க அதிகமா வாழ்றோம், பட்டியல் சமூகம் தமிழ்நாட்டுல அதிகமா வாழுது. அதுல பட்டியல் சமூகத்துல பறையர் சமூகமும் அதிகமா இருக்கும். எங்களோட இடஒதுக்கீட உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லி அந்த அரசுக்கு நாங்க தொடர்ச்சி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அது போக இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றிடணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு நாங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.